அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது உங்களை ஒரு அம்மன் கோவிலுக்கு தாங்க கூட்டிகிட்டு போகிறேன். இது நல்லா வயல்வெளி சூழ்ந்த பகுதியில் நடுவில் அமைந்துள்ள கோயிலுங்க. இந்த அம்மன் பெயர் வந்து நாகாத்தம்மன்ங்க. இங்கே உள்ள சுவாமியானது, கருவறையில் உள்ள சுவாமியானது வளர்ந்துக்கினே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அதாவது தரையிலேருந்து இப்போ நீங்கள் மூல விக்கிரகத்தில் பார்த்து தரையிலேருந்து 11 அடிக்கு வரைக்கும் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்பாளுடைய அகலம் வந்து 2 கையாலும் சேர்த்து அணைக்க முடியாதுங்களாம், அவ்வளோ பெருசாக இருக்குங்களாம். அது கிட்டத்தட்ட 5 அடிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. பொதுவாக கோவில்கள் எல்லாமே கிழக்கு முகமாக இருக்கும் இல்லைங்களா, ஆனால் இந்த அம்மன் கோவில் வந்து மேற்கு முகமாக இருக்கிறங்க. அதாவது தாயார் வந்து நாகாத்தம்மனுடைய தலை இங்கே இருக்குங்க. உடல் வந்து இந்த கோவிலை விட்டு கொஞ்சம் தள்ளி வயல்வெளியில் இருக்குங்க. வால்பாகம் வந்து திருவாமுத்தூரில் உள்ள அபிராமேஸ்வரர் முத்தாம்பிகை கோவிலில் இருக்குங்களா. இது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருப்பதாக சொல்கிறாங்கங்க. மேற்கு நோக்கி இருக்குதுங்களா. இந்த கோயிலில் வந்து சொத்து பிரச்சனை, குழந்தை பாக்கியம், திருமணம் ஆகாதவர்கள் வந்து பரிகாரம் செய்தால் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் நிறைவேறுதுங்க. அது மேலும் இது ராகு கேது பரிகார தலமாகவும் வழங்குகிறதுங்க. இங்கு வந்து பரிகாரம் செய்தால் 6 மாதத்திலே அவர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படுகிறதுங்க. இங்கு மரக்காணம் என்ற ஊரில் அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. அவங்க அப்பா இறக்கம் தருவாயில் அண்ணங்கிட்ட எல்லா சொத்தையும் கொடுத்துட்டு இறந்துடுறாருங்க. தம்பி வந்து கேட்கும்போது அண்ணன் என்ன சொல்லிடுறாரு, அப்பா எதுவுமே சொத்து வச்சில்ல அப்படின்னு சொல்லி தம்பியை ஏமாத்திடுறாருங்க. அப்பாவுடைய சொத்துக்கள் அனைத்தையும் அண்ணன் என்ன பண்ணுறாரு, விற்று தங்க காசுகளாக்கி கைத்தடியில் வச்சுக்கிறாருங்க. அந்த ஊர் பஞ்சாயத்துக்கு போகும்போது அண்ணங்கிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்துக்கு வந்து தீர்ப்பு சொல்ல முடியல. சரின்னு அதை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த திருவாமுதூரில் வட்டப்பாறை என்ற இடத்துல ஒரு பாறை இருக்குங்களா, அந்த பாறையில் வந்து பொய் சத்தியம் பண்ணால் அம்மன் தண்டிப்பாங்க அப்படின்னு ஒரு ஐதீகங்க. சரின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி வரும் அந்த பஞ்சாயத்துக்கு அங்கே கொண்டுட்டு போகிறாங்கங்க. அப்பொழுது என்ன பண்ணுறான், அண்ணன் வந்து உஷாராக தம்பிக்கிட்ட அந்த கைத்தறி கொடுத்துட்டு அந்த வட்டப்பாறையில் சத்தியம் செய்கிறாரு, பொய் சத்தியம் என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. அப்போ ஒன்றுமே பஞ்சாயத்தாரில் ஒன்றும் தீர்ப்பு பண்ண முடியல, ஏன்னா தடி அவர்கிட்ட இருந்ததில்ல தம்பிக்கிட்ட. சரின்னு சொல்லிட்டு அன்றிரவு 2 பேரும் நடந்து தானே போகணும் வயல்வெளியில் அந்த காலகட்டத்தில். அப்படி போகும்போது ஒரு அரச மரத்தடியில் 2 பேரும் இலைப்பாடுறாங்க. அப்போ அண்ணன் என்ன சொல்கிறார், பாரு நான் பொய் சத்தியம் பண்ண என்னை சாமி ஏதாவது பண்ணிச்சா அப்படின்னு சொல்கிறான். தம்பி ஒன்றுமே பண்ண முடியாது. உடனே அப்பொழுது தான் என்ன பண்ணிச்சு, ஒரு நாகம் வந்து அண்ணனை தீண்டி அவர் இறந்து வர்றாருங்க அந்த அரச மரத்தடியிலே. அப்பொழுது அண்ணன் கொண்டு வந்த சாதமானது தயிர் சாதம் அப்படியே புழுவாகி மாறிவிடுதுங்க. தம்பி கொண்டு வந்த கூழ் நன்றாக இருந்ததுங்க. ஸோ இப்படிப்பட்ட சொத்து பிரச்சனைகளில் வந்து இந்த கோயிலில் வந்தால் தீர்த்துப்பதா ஐதீகங்க. அந்த வட்டப்பாறை இன்றும் திருவாமுதூரில் நீங்கள் போனால் பார்க்கலாங்க. இந்த மாதிரி சொத்து பிரச்சனையில் வந்த ஒரு பக்தர் வந்து தான் வந்து தன்னுடைய தொழிலில் மிக நஷ்டமாகி தான் சன்னியாசியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு வந்திருக்காருங்க. ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னே வச்சுங்களேன், ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னே. அப்போது வந்து இங்கே இந்த அம்மன்கிட்ட வந்து அழுதுட்டு அவர் போனதுக்கப்புறம் அவருடைய தொழிலில் வந்து நல்ல மேன்மை அடைந்து நல்ல வருமானம் கிடச்சிருக்குங்க, லாபம் கிடச்சிருங்க. அவர் வந்து 2010 திருப்பணியை தொடங்கினார். ஒரு 20 லட்ச ரூபா கொடுத்து அவர் திருப்பணியை ஆரம்பித்தாருங்க. இப்படி எல்லா பக்தர்களும் அவர்களுடைய பிரச்சனை தீர்ந்ததுக்கப்புறம் அவங்க வேண்டிக்கின பிரகாரம் வந்து இந்த கோவிலில் வந்து திருப்பணி செஞ்சுருக்காங்க. இந்த கோவில் முழுவதுமே பக்தர்களுடைய கைங்கரியத்தால் திருப்பணி செய்யப்படுதுங்க. இந்த கோவில் வந்து நாகாத்தம்மன் வந்து வளர்றதுன்றால் அது ரொம்ப விசேஷமானதுங்க. இங்கே மேலும் இந்த மாதிரி அண்ணன் தம்பிக்கு பிரச்சனை இருக்கவங்க இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிக்கின்னு நினைத்த காரியம் நடக்குதுங்க. மேலும் இந்த நாகாத்தம்மன் அன்று வந்து அண்ணனை தீண்டினாங்க இல்லையா, அப்போ இந்த சுற்றி வயல்வெளியாக இருந்ததுங்க. அப்போ இங்கே சுற்றி விவசாய மக்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த அண்டை வெட்டுதல்னு சொல்லுவாங்க. வாய்க்கால் ஓரத்தில் மண்வெட்டியால் அண்டை கழிக்கிறது, நிலத்தில் வந்து தண்ணி பாய்ச்சறது அப்படிங்கும்போது இந்த நாகத்தோடைய உடலில் வந்து வெட்டுப்பட்டுருச்சுங்களாங்க. அந்த நாகத்தோட தலை தான் இப்போ கருவறையில் நீங்கள் பார்க்குறதுங்க. அந்த உடல் வந்து இந்த கோயிலேருந்து கொஞ்சம் சற்று தள்ளி ஒரு வயக்காட்டு நடுவில் இருக்குங்க. நீங்கள் போனீங்கன்னா அது 2த்தையும் தரிசனம் பண்ணுங்கள். வால் பகுதி தான் திருவாமுதூர் உள்ள அபிராமேஸ்வரர் ஆலயத்தில் முத்தாம்பிகை உடலில் இருக்குது. அது நீங்கள் அபிஷேகத்துக்கும் போது அங்கே போனீங்கன்னா பார்க்கலாங்க. இந்த 3 சாமிகளும் ஒரே நேர்கோட்டில் மேற்கு நோக்கி சேவை சாதிக்கிறாங்க. இந்த கோயிலில் வந்து வெள்ளிக்கிழமை, அதாவது சித்திரை வெள்ளி 5 வாரங்கள் தொடர்ந்து ஊர்வலம் உற்சவம் நடக்குங்க. அதே போல் தைவெள்ளியும் காணும் பொங்கல்
ரொம்ப விசேஷமாக நடக்குங்க. அதாவது சித்திரை 5 வாரங்கள் வெள்ளியும் காணும் பொங்கல் அன்னைக்கும் 6 வாரங்களும் வந்து திருவீதியுடன் அம்மனுடைய உற்சவம் சிறப்பாக நடக்குமாங்க. இந்த முதல் வெள்ளி அன்றைக்கு தும்பூரில் போய் இந்த அம்மன் தங்கிடுவாங்களாம். 2ஆம் வெள்ளிக்கு வந்து தாங்கல்ல போய் தங்குவாங்க. அந்த நாட்களில் இந்த கோவிலில் ரொம்ப கூட்டம் அலைமோதுங்க. ரொம்ப விசேஷம்னா இந்த கோயிலில் வெள்ளி, செவ்வாய், ஞாயிறுங்க. அதே போல் ஆடிப்பூரம், நாகபஞ்சமி அந்த நாட்களில் விசேஷ பூஜைகள் நடக்குங்க. அப்பொழுது கூட்டம் அதிகமாக இருக்குங்க. அமாவாசை பௌர்ணமிலையும் நிறைய நேர்த்தி கடன் செய்வாங்க. மேலும் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு குழந்தை பாக்கம் கிடச்சிதுன்னா எடைக்கு காசு கொடுக்குற பழக்கமும் இருக்குங்க. அதேமாதிரி மொட்டை எடுத்து பொங்கல் வைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அங்கப்பிரதட்சணையும் இவங்க செய்வாங்க. இந்த கோவில் வந்து காலையில் 7 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் திறந்துருக்குங்க. மாலையில் 4:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இருக்குங்க. விசேஷ காலங்களில் முழுவதுமாக வந்து திறந்துருக்குங்க. இங்கே வந்து ஏதாவது வேண்டுக்குன்னு நம்ம பிரார்த்தனை செய்யணும். 9 வாரம் இந்த கோவிலில் வந்து அபிஷேக நேரத்தில் நம்ம கலந்துக்கணும். அந்த அபிஷேக பாலை வாங்கி நம்ம குடித்தோம்னா நீங்கள் வேண்டிக்கிற அந்த பிரார்த்தனைகள் நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த கோவிலில் வந்து கட்டியுள்ள அனைத்து வேலைப்பாடுகளும் பக்தர்கள் வந்து வேண்டின்னு அவங்களுடைய பிரார்த்தனைகள் வந்து நிறைவேறினதுக்கப்புறம் அவங்களுடைய கைங்கரியத்திலே இந்த கோவிலானது அனைத்து திருப்பணிகளும் நடந்திருக்கு அப்படின்னு அந்த குருக்கள் சொன்னாருங்க. இந்த கோயில் திருப்பணி நடக்கும்போது அந்த பேஸ்மெண்ட் தோண்டுவாங்கள்ல, அப்பொழுது அம்மனுடைய உடல் பாகம் போயிட்டே இருந்ததுங்களாம். அதனாலே அவங்க வந்து ரொம்ப ஆழமாக தோண்ட முடியாமல் வேறொரு பக்கமாக பண்ணி ஏதோ பண்ணியிருக்காங்கங்க. அது வந்து அந்த அளவுக்கு வந்து அம்மனுடைய உருவம் போயிட்டே இருக்கும். தோண்ட எவ்வளோ ஆழம் போனாலும் அப்படி இருந்ததுங்களாங்க. அதனால் அதை கொஞ்சம் பார்த்து செஞ்சுருக்காதான் வந்து சொல்கிறாங்கங்க. இந்த கோவிலில் வந்து சித்திரை வெள்ளி, சித்திரை மாதத்தில் வருது இல்லையா வெள்ளி, அந்த 5 வாரங்களும் தொடர்ந்து உற்சவம் நடைபெறுங்க. அப்புறம் காணும் பொங்கலுக்கும் விசேஷமாக நடைபெறுங்க. இங்கே வந்து நம்ம வர்றதுன்னா வந்து விழுப்புரம் வரணுங்க. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம கார் இருந்தால் காரில் வந்துடலாம். ஏன்னா குக்கிராமன்றதால சுற்றி வந்து வயல்வெளி இருக்குங்க. வயலுக்கு நடுவிலே இந்த அம்மன் வந்து சேவை சாதிக்கிறாருங்க. இந்த அர்ச்சகர் சொன்னதும் ஒரு 43 வயது பெண்மணிக்கு குழந்தை பேர் இல்லாமல் இருந்திருக்குங்க. அது மருத்துவரெல்லாம் உங்களுக்கு குழந்தை வந்து பாக்கியம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிச்சிட்டு இருக்காங்க. இப்படி இந்த பரிவார தெய்வங்கள்லாம் சுற்றி இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த அஷ்டலக்ஷ்மி இருக்குங்க. இந்த இடத்துல அஷ்டலக்ஷ்மியும் இருக்குங்க. சுற்றி வந்து விநாயகர், முருகர், வள்ளி தெய்வான சுப்பிரமணியோட அவர் சேவை சாதிக்கிறாருங்க. அவர் என்ன பண்ணாங்க, அந்த அம்மா இங்கே வந்து 9 வாரம் வந்து பூஜை நேரத்தில் கலந்துக்குன்னு அபிஷேக நேரத்தில் அந்த தீர்த்தப்பாலை வாங்கி குடிச்சிட்டு 9வது வாரம் வந்து எலுமிச்சை மாலை சாத்தி வேண்டியதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்ததாக இங்கு உண்மையாக நடந்த சம்பவமாகவே இந்த குருக்கள் அவர்கள் நமக்கு சொன்னாருங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு ராகு கேது பிரச்சனைகள் இருந்தால் அவங்களுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால் காளஹஸ்தி போன்ற ரொம்ப தூரம் என்றதுக்கு போக முடியாத இங்கேயே விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற இந்த நாகாத்தம்மன் கோவிலை நீங்கள் வந்து தரிசனம் பண்ணி உங்களுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணிக்கலாங்க. மேலும் இந்த கோவிலானது அம்மனுடைய அருள் வந்து நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் அன்னதானம் கூட இங்கே செய்கிறாங்க. கோயிலில் வந்து அன்னதானம் கூட தினமும் மத்தியானம் 5 அன்னதானம் கிடைக்குதுங்க. இந்த கோயிலில் வந்து சொத்து பிரச்சனை, குழந்தை பாக்கியம், திருமண வரம் ஆகிய வந்து வேண்டியது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடிப்பூரம், நாகபஞ்சமி, வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு இப்படி நாகாத்தம்மனுடைய அனைத்து விசேஷங்களும் ரொம்ப சிறப்பாக நடக்குதுங்க. நீங்கள் இந்த கோயிலை போய் மறக்காமல் பார்த்து நாகாத்தம்மன் அருள் பெற வேண்டுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிங்க. See you next video. Bye.